நடிகர் ரஜினிகாந்தின் கடந்த 50 வருடங்களுக்கும் மேலா ஹீரோவா கலக்கி வரார். அவரது நடிப்பில் கடைசியா வெளியான கூலி திரைப்படம் மோசமான தோல்வியை சந்தித்தது. அடுத்ததான் நெல்சனோட இயக்கத்துல ஜெயிலர் 2 படம் வரவிருக்கு. அக்டோபர் 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகவிருக்கும் சூழலில் அதன் ஆடியோ வெளியீட்டு விழா குறித்து பிரபல பத்திரிகையாளர் பேசியிருக்கிறார். அதாவது ரஜினிகாந்த் இந்திய திரைத்துறையின் அடையாளம். அவர் நடிப்புல தர்பார், அண்ணாத்த உள்ளிட்ட படங்கள் வரிசையா பார்த்தீங்கன்னா தோல்வி படங்களா அமைஞ்சது. இனிமே அவர் அவ்வளவுதான் என்று பலரும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நெல்சன் திலீப்குமாரோடைய ஜெயிலர் படத்தில் இணைந்தார். அதற்கு முன்னதாக நெல்சன் இயக்கியிருந்த பீஸ்ட் படம் தோல்வி அடைந்திருந்ததால ரசிகர்களின் யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் போனது. ஆனா ரஜினிகாந்த் முழு நம்பிக்கை வச்சு நடித்தார். அந்த நம்பிக்கையை நெல்சன் காப்பாற்றிட்டார். அவரது தரமான வேலைப்பாடு காரணமா படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. அந்த ஹிட் கொடுத்த உற்சாகத்தோடு ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்திற்கும் பிளான் செய்தது படக்குழு. நெல்சனும் முழு ஈடுபாட்டோட ஸ்கிரிப்ட் வேலைகளில் இறங்கி ஷூட்டிங்கை ஆரம்பித்தார். இப்படத்தில் ரஜினியோட எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. மேலும் ஷாருக் கான் முதலில் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அவர் ஒத்துக்கொள்ளாததால் அவருக்கு பதிலாக ரித்திக் ரோஷனை கமிட் செஞ்சாங்க நெல்சன். மேலும் வித்யா பாலனும் முக்கியமான ரோலை ஏற்றிருப்பதாக சொல்லப்படுது. எப்போதும் போல ரஜினி படத்துக்கு அனிருத்தை இசையமைக்கிறார். ஜெயிலர் 2 ஷூட்டிங் தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியாவின் பல பகுதிகளில் மும்மரமாக நடந்தது. சமீபத்தில் தான் ரித்திக் ரோஷனை வச்சு காட்சிகளை இயக்குனர் ஷூட் செஞ்சதாக சொல்லப்படுது. இப்போது படத்தின் இறுதிக்கட்ட பணிகளும் நடந்து வருது. அக்டோபர் 15ஆம் தேதி படமானது ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படம் மெகா ஹிட் ஆகும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க ரசிகர்கள். இதற்கிடையே படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா மலேசியாவில் நடக்கும் என்றும் அதற்காக தொழிலதிபர் மாலிக் என்பவரை சமீபத்தில் ரஜினியை சந்திக்கவதாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில் அது குறித்து பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறாரு. ஜெயிலர் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த வேண்டும் என்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரொம்பவே ஆசைப்பட்டாங்களாம். எனவே ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை சென்னையில் செய்து கொடுத்த டத்தோ மாலிக் சமீபத்தில் ரஜினியை சந்தித்தார். அப்போது அவர், நீங்கள் மலேசியாவுக்கு வர வேண்டும், அங்கே ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும் என கேட்டிருக்கிறார். ஆனால் ரஜினியோ சன் பிக்சர்ஸிடம் மலேசியாவில் ஆடியோ வெளியீட்டு விழா வேண்டாம், ஏற்கனவே ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா அங்கே நடந்திருக்கிறது, இப்போது நானும் அங்கே நடத்தினால் விஜய்க்கு போட்டியாக செய்வது மாதிரி ஆகிவிடும், அதை நான் விரும்பவில்லை என சொல்லியிருக்கிறார். எனவே மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா இல்லை என சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த இடத்துல இசை வெளியீட்டு விழா நடக்கும்? ரஜினி என்ன பேசுவார்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.